அப்படி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருந்தா நாங்க வரவேற்போம், வாங்க சூப்பரா சொல்லி இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் எங்க ஓட்டுன்னு சொல்ல போறோம். மீனவர்களுக்கு சும்மா பிஸ்கட் அள்ளி போடுற மாதிரி, வா வா ஓடிவான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி மீனவர்களை கேவலப்படுற மாதிரி பண்ணிடுறோம். தங்கம் கேக்குறீங்களா? அதையாவது கொடுத்துருங்கன்னு சொல்றோம். நாங்க கொடுத்த பணத்தை தான் நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்க போறீங்க. ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திலும் தங்கம் கொடுத்தா அரசாங்கம் தலையில துண்டை தான் போட்டு போகணும். ஏன் சார் மீன்பிடி துறைமுகங்களை மீன்வள பூங்காவா அறிவிச்சாங்கன்னா, மீன்வள பூங்கானா மக்கள் நினைக்கிற மாதிரி இந்த நடமாடுற பூங்கா கிடையாது. மீனை பிடிச்சிட்டு வேல்யூ ஆர்டர் செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறது. லட்சக்கணக்கான வருமானம் நீங்க அரசாங்கத்துக்காக கொடுக்குறீங்க, நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. எங்க சார் எங்களுக்கு வருமானம் இருக்குது? நான் எல்லாமே 10 லட்ச ரூபா செலவு பண்ணி போயிட்டு 8 லட்ச ரூபா மீனை கொண்டு வந்தேன்னா நீங்க 2 லட்ச ரூபா நீங்களா தர போறீங்க? எடப்பாடி பழனிசாமி சொன்னா மாறுபட்டு செல்வி ஜெயலலிதாவுக்கு நிகர் யாருமே இல்ல சார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதை செய்திருக்கலாம்ல, செய்தாரா? தொடர்ந்தாரா? தொடரல. அந்த அம்மாவுக்கு இருந்த ஆளுமைங்கிறது வேற, இவருக்கு இருக்க ஆளுமைங்கிறது வேற. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல் முருகன் இணையமைச்சரா இருக்கிறாரு, அவர் என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா மீனவரை பத்தி அக்கறை இல்ல, ஓட்டு வங்கியா மட்டும்தான் எங்களை நீங்க பாக்குறீங்க. நீங்க அத்தி பூத்தது மாதிரி ஒரு மீனவருக்கு 2 மீனவருக்கு நீங்க சீட்டை கொடுக்கிறது. தமிழ்நாட்டுல 1 கோடி மீனவர்கள் இருக்கிறோம், உள்நாட்டு மீனவர்களோட சேர்த்து. எடப்பாடி சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியில போனா கூட இன்னைக்கு ஏறக்குறைய அந்த தொகுதியை வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியது மீனவர்கள். ஏன் அவர் கட்சியிலே ஒரு மாநில மீனவரணி தலைவர் போடல? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை இன்று அறிவித்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள பல்வேறு விதமான அறிவிப்புகள் அது எளிதில் சாத்தியமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், குறிப்பாக மீன்பிடி தடைக்காலம், அதை ஒட்டிய பல்வேறு அறிவிப்புகள் அது அவ்வளவு எளிதில் கிடைக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அனைத்து மீனவ சங்கத்தினுடைய தலைவர் நாஞ்சில் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று அதிமுகவுடைய 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டன. அதில் பல்வேறு அறிவிப்புகள், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய், மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 ரூபாய், அதாவது கிராஜுவேட் முடித்தவர்களுக்கு, +2 வரை முடித்தவர்களுக்கு, வேலைவாய்ப்பு காத்திருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் என பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றதாலும், குறிப்பாக மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாயில் இருந்த அந்த உதவித்தொகை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என இன்று அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது எப்படி பார்க்குறீங்க? இது எளிதில் சாத்தியமா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தை நம்ம பார்க்கும்போது, எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தை பார்க்கும்போதும் ரெண்டுக்குமே வித்தியாசம். ரெண்டுமே அதிமுக ஆட்சி தானே. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவங்க வந்த நேரத்தில் 8 கோப்புகளில் கையொப்பம் விட்டாங்க. அப்படி கையொப்பம் இடும்போது மீன்பிடி குறைந்த காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகை 5,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைக்கும் போதே என்ன பண்ணாங்க, கையெழுத்து போட்டாங்க. அதே போல 2001 அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த முதல் ஆண்டிலேயே நான் மீனவருக்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையை 8,000 12,000 முதல் வருஷத்திலேயே, அதாவது முதல்ல 10 கோப்புல கையெழுத்து போடும்போது 1 கோப்பா இதை போடுவாருன்னு சொன்னா மீனவர்கள் நம்பலாம். ஏன்னா மீனவர்கள் நம்பி 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 ஏமாந்து போயிருக்கிறோம். ஏன்னா இன்னும் சொல்றேன், திமுக ஆட்சி காலத்துல மீனவர்களுக்கு டீசல் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னார். இது ஜெயலலிதா குரலா ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை ஜெயலலிதாவை நம்புறீங்க, அதே கட்சியில எடப்பாடி பழனிசாமி சொன்னா மட்டும் மாறுபட்டு சொல்றீங்க. செல்வி ஜெயலலிதாவுக்கு நிகர் யாருமே இல்லை சார். அவங்களுடைய இது ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க, பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க, அங்க இருக்கக்கூடிய நிலைக்குழு அதை திருப்பி அனுப்புனாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது.
அதுக்கப்புறம் திமுக வந்தது, அதுக்கப்புறம் அண்ணா திமுக வந்தது, அம்மையார் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமி அதை செய்திருக்கலாம்ல, செய்தாரா? தொடர்ந்தாரா? தொடரல. அந்த அம்மாவுக்கு இருந்த ஆளுமைங்கிறது வேற, இவருக்கு இருக்கிற ஆளுமைங்கிறது வேற. அதனாலதான் திமுகவே ஒப்பிட்டு நான் சொல்றேன். திமுக இதே மாதிரி சொல்லுச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மீனவர்களுக்கு வந்து டீசல் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னாரு. ஏறக்குறை அவருடைய ஆட்சி மூணு வருட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது வருஷம் தொடக்கத்தில் என்ன பண்றாரு, ராமேஸ்வரத்துல மீனவர் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் என்ன பண்றாரு, மீனவருக்கான டீசல் மானியம் 1800 லிட்டர் டீசல் இருந்து 1900 லிட்டர் டீசலாக வழங்கப்படும் அறிவிக்கிறார். 3 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அந்த 3 ஆண்டு முடிஞ்சு அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து இன்னொரு 6 மாசம் கழிச்சு 1.5 வருஷம் தான் அந்த 1800 லிட்டர் டீசல் இருந்து 1900 லிட்டர் டீசலா வந்து கிடைச்சது. அது மாதிரி நீங்க ஆட்சி முடிய போற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிச்சதை நான் தேர்தல் அறிக்கையில சொன்னேன், அதை இப்ப செய்ய போறேன்னு சொன்னா அது சாத்தியமா? தங்க விலை அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்துலயும் திமுக ஆட்சி காலத்துலயும் சரி 80,000 70,000 50,000 இருந்த தங்கம் இன்னைக்கு ஒரு சவரம் வந்து 1,30,000 வந்துருச்சு. அப்ப 4,000 ரூபாய் கூடுறது ஒன்றும் பெரிய தொகையெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். தமிழ்நாட்டில் மட்டுமே ஆண்டுக்கு 6,500 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை கொடுக்குறோம். இந்தியா முழுவதும் 65,000 70,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை கொடுக்குறோம். நீங்க எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே செய்து தராம நாங்க இவ்வளவு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு கடலுக்கு மீன் பிடிக்க போறதுக்கு கடல்ல நீங்க ரோட போடாம ரோட் டாக்ஸ் வாங்குறீங்க. அந்த ரோட் டாக்ஸ் வாங்குற காசை கூட நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கடல்ல என்ன ரோடா போட்டிருக்கிறீங்க? இப்போ என்ன சொல்ல வரீங்க, அதாவது வந்து எங்களுக்கு வந்து மீன்பிடி தடைக்காலங்களுக்கு பதிலாக 1 சவரன் தங்கம் கேட்குறீங்களா? அதையாவது கொடுத்துருங்கன்னு சொல்றோம். நாங்க கொடுத்த பணத்தை தான் நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்க போறீங்க. ஒவ்வொரு மீனவர் குடும்பத்துக்கும் தங்கம் கொடுத்தா அரசாங்கம் வந்து தலையில வந்து துண்டை தான் போட்டு போகணும். ஏன் சார்? என்ன எங்க அப்பா பிடிச்சிட்டு வர்ற மீன்ல வந்து உங்களுக்கு அந்நிய செலவாணி வேணும், என் தம்பி பிடிச்சிட்டு வர்ற மீன்ல அந்நிய செலவாணி வேணும், என் மச்சான் பிடிச்சிட்டு வர்ற மீன்ல அந்நிய செலவாணி வேணும். நீங்க மட்டும் குடும்பத்துல ரேஷன் அட்டைக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தானே 8,000 இருந்து 12,000 ரூபாய் கொடுக்க போறீங்க. என்ன குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமா கொடுக்க போறீங்க? அதாவது தங்கம் வந்து 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு விற்கிற விலை 1,30,000 விற்கிது. நீங்க ஒரு சவரன் தங்கத்தை கேட்டீங்கன்னா அரசாங்கத்துல முடியுமா? அரசாங்கம் வந்து என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்க முடியும். வருவாய்க்கு ஏற்படி தானே செய்ய முடியும். நீங்க நானா வாங்கினேன், இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் என் பேர்ல கடன் இருக்கு, நானா வாங்கினேன், நீங்க வாங்கினீங்கல்ல. ஒவ்வொரு அரசியல்வாதிட்டையும் இருக்கிற பணத்தை கொள்ளடிச்ச பணத்தை எடுத்தாலே என்ன வந்து எல்லாருமே கொடுக்கலாமே. நீங்க திட்டம் போடுறதே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கான திட்டமாக தானே இருக்குது, மக்களுக்கான திட்டமாவே இருக்கு. கொடுக்கலாம் சார், ஏன் கொடுக்க முடியாது? அம்மையார் ஜெயலலிதா சொல்லலையா தங்கத்து தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லலையா? கொடுத்தாங்கல்ல, கொடுக்க முடிஞ்சதில்ல. ஏன் இவங்களால முடியாது? அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கோரிக்கையை தான் வைக்கிறீங்க. ஆமா, அதாவது எங்களுக்கு மீன்பிடி தடைக்காலங்கள் என்பதற்கு பதிலாக இது போன்ற விஷயம். மீன்பிடி தடைக்காலம் நீங்க கொடுக்குற 8,000 12,000 வேண்டாம், ஒவ்வொரு சவரம் தங்கம் கொடுங்கன்னு தான் சொல்றோம். கொடுங்க, கொடுத்தா என்ன குறைஞ்சா போட போறீங்க? ஒரு கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு 1 லிட்டர் டீசல் நாங்க 50 ரூபா வரி கட்டிட்டு தானே போறோம். அப்ப ஏன் கொடுக்க கூடாது? இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இலங்கை கடற்படை அத்துமீறி நம்முடைய தமிழக மீனவர்களை ராமேஸ்வரத்தை கைது பண்ணாங்க. நேற்று கூட பிடிச்சிட்டு போனாங்க சார், இன்னைக்கு கூட பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. தொடர்ந்து அது சம்பந்தமா மீனவ சங்கங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும்? சார், தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களா மத்திய அரசு பார்க்கறதே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கையில் சிறைப்பட்டார்னா உடனே அவங்கள வந்து இந்திய மீனவர்களா கருதியே ஒன்றும் ஜெய்சங்கர் வேலை பார்க்கல. மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தார். அப்பவும் வந்து அவர் ஒண்ணும் செய்யல. பிரதமர் மோடி ஆனா வந்து அழுத்தம் கொடுக்கிறாருல்ல இளைஞர். இப்பவும் வெளியுறவுத்துறையுடைய அமைச்சரா இருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவரு நட்பு நாடு, பக்கத்து நாடு, நீங்க கோடி கோடியா கொண்டு போய் அங்க கொண்டு போய் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுக்குறீங்க, ரயில்வே துறைக்கு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, கல்வி நிலையங்கள் கட்டுறதுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. நாங்க வேண்டான்னு எதுவும் சொல்லல, நீங்க கொடுக்கறத நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை கப்பற்படையால் தொடர்ந்து தாக்கப்படுவதும் சிறைப்படுத்தப்படுவதையும் என்னைக்காவது மத்திய அரசு கண்டிச்சிருக்குதா?
ஏன் அங்கிருந்து வரக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரையோ இல்ல அந்த நாட்டுடைய பிரதமரையோ கூப்பிட்டு எங்க மீனவர்கள் அங்க வர்றவங்கள நீங்க கைது பண்ணக்கூடாது, விலங்கு போடக்கூடாது, அவங்கள வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு மரியாதைமான அடிப்படையில் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கணும்னு சொல்லி என்னைக்காவது சொல்லி இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல் முருகன் இணையமைச்சரா இருக்கிறாரு, அவர் என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா? மீனவரை பற்றி அக்கறை இல்லை, ஓட்டு வங்கியா மட்டும்தான் எங்களை நீங்க பாக்குறீங்க. 2026 தேர்தலில் மீனவருடைய நிலைப்பாடு என்ன சார்? 2026 தேர்தலில் திமுக அண்ணா திமுக எந்த கட்சி மீனவர்களுக்கு அதிகமான சீட்டை கொடுக்குறாங்களோ, மீனவ தொகுதிகள் ஏற்கனவே 50 தொகுதிகள் இருக்கு, இந்த 50 தொகுதிகள்லையும் உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மீனவருக்கு வாய்ப்பு கொடுங்க, திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மீனவருக்கு வாய்ப்பு கொடுங்க, தேமுதிக அந்த மீனவருக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க அதிமுக மாதிரி ஒரு மீனவருக்கு 2 மீனவருக்கு நீங்க சீட்டை கொடுக்கிறது, தமிழ்நாட்டில் 1 கோடி மீனவர்கள் இருக்கிறோம், உள்நாட்டு மீனவர்களோட சேர்த்து எடப்பாடி சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியில் போனா கூட இன்னைக்கு வந்து ஏறக்குறைய அந்த தொகுதியை வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியது மீனவர்கள், பரவராஜகுலம் மீனவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க அங்கே? ஏறக்குறைய இருக்கக்கூடிய 3 லட்சம் வாக்காளர்ல ஏறக்குறைய நாங்க இருக்கிற சரிபாதி 1.5 லட்சம் வாக்காளர் இருக்கிறோம் எடப்பாடியில். அங்க கடலே இல்லையா சார்? ஆறு, ஏரி, குளம், குட்டையில மீன் பிடிக்கிற பரவராஜ குளம் மீனவர்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க. திருவண்ணாமலை போங்க, கார்த்திகை தீபம் ஏத்தனா கூட மீனவர்கள் தான் வந்து போய் ஏத்துறாங்க. அப்ப எப்படி அங்க மீனவர் இருக்கிறாங்க? திருச்சியில அதிகமான மீனவர் இருக்கிறாங்க, நல்லா தமிழ்நாட்டினுடைய உட்பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே மீனவர் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 1 கோடி பேரை கொண்ட மிகப்பெரிய சமூகம் சார் மீனவர்கள். எத்தனை தொகுதி உங்களுக்கு வேணும் அது சொல்லுங்க முதல்ல. ஒவ்வொரு கட்சியில எங்களுக்கு வந்து 10ல இருந்து 15 சீட்டு வேணும் சார் மீனவர்களுக்கு. இல்ல போதுமாங்கிற கொடுங்க, 25 கூட கொடுங்க, வேண்டாம் நாங்க சொல்ல மாட்டோம். அமைச்சரவையிலையும் மீனவர் அமைச்சரவையில கண்டிப்பா வேணும். மற்ற கல்வித்துறையில ஏன் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா எங்க அண்ணன் ஜெயக்குமாருக்கு 9 லாகாக்களை கொடுத்தாங்களே, ஏன் அவர் கவனிக்கலையா? சிறப்பாக தானே செயல்பட்டாரு. மீன் வளம், காட்டு வளம், பால் வளம், கல்வித்துறை, சட்டத்துறை, மின்துறை, ஆய்வு, ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர், 14வது சட்டப்பேரவையினுடைய பேரவைத் தலைவர் போன்ற பல்வேறு துறைகளை வந்து எங்க மீனவ ஆளுமை வந்து ஜெயக்குமார் அண்ணா அலங்கரிச்சாரு. ஏன் அப்படிப்பட்ட மீனவர்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஏன் கொடுக்க கூடாது? இதுக்கு முன்னாடி ஜெனிஃபர் சந்தருக்கு கொடுத்தீங்க, ஜிஆர் எட்மண்ட் அண்ணனுக்கு கொடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி அண்ணன் கேபிபி சாமி அண்ணனுக்கு கொடுத்தீங்க. எல்லா கட்சியிலையும் மீனவர்கள் வந்து சிறப்பான ஆளுமையை தான் இருக்கிறாங்க. ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? திமுக மட்டும்தான் மீனவருக்கு மீனவத்துறை அமைச்சரே கொடுக்காத ஒரு கட்சி. இன்னும் சொல்ல போனா தாவேகா வந்து இப்ப கட்சி தொடங்கி மீனவர் அணியே அவங்க போடாம இருக்கிறாங்க. அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் மீனவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுமா? அவரே மீனவ சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன் அவர் கட்சியிலே வந்து ஏன் வந்து ஒரு மாநில மீனவரணி தலைவர் போடல, மாநில மீனவரணி செயலாளர் போடல, இணை துணை என்று சொல்லி அந்த அணியில எதுவுமே போடலாம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மீனவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க விரும்பினா கூட நீங்க வாக்கப்படுறதுக்கு தயாரா இல்லாத மாதிரி இருந்துட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் நாங்க விஜய் அவர்கிட்ட கேட்க மாட்டோமா? அவர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டீங்களா? எத்தனை முறை கொண்டு போயாச்சு சார். இந்த மீடியம், இந்த பத்திரிகை.com எல்லார்ட்டையாவது அவருக்கு சொல்லுவோம். ஏன் உங்களை வந்து ஒரு பொருட்டாவை மதிக்க மாட்டாரு அவரு? ஏன் அவங்க பொருட்டா மதிக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருடைய கவனத்துக்கு போகல, இருக்கிறவங்க சரியா வந்து அதை போடலன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வாழ்வியல் சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துருச்சிங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய நலன்கள் அதில் வந்து கூடுதல் அக்கறை வந்து மற்ற சமூகம் எல்லாமே எடுத்துக்கும். என்ன பேசுவாங்கன்னா, கடலின் நடுவே பயணம் போனால் அவங்களுக்கு யார் குடிக்கிற தண்ணி கொடுக்கறது? இப்படிலாம் கஷ்டப்பட்டு வரவங்கள நம்ம பாதுகாக்க வேண்டியது அனைத்து சமூகத்தின் பொறுப்புங்கிறது விஷயத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இருந்தாலும் சில நாட்களாக சில செய்திகள்லாம் வந்து சமூக ஊடகங்களில் வருது. பார்த்திங்கன்னா, ரசாயன கலந்த மீன்களை விற்பது, அது வந்து எப்படி இது அது அறிந்து தான் வந்து சில இடங்கள் நடக்குதா, இல்லை அறியாமல் நடக்குதா? அது உண்மையா? அந்த செய்திகள் உண்மையா சார்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். கடல் வந்து இயற்கையான ஒரு விவசாயத்துக்கான ஒரு இடம். கடல் வளம். கடல் வளத்தில் லட்சக்கணக்கான மீன் வகைகள் இருக்கு. லட்சக்கணக்கான மீன் குஞ்சுகள்லேருந்து 50 கிராம் குஞ்சுலேருந்து வளர்ந்து 1000 கிலோ 2000 கிலோ வரைக்கும் உள்ள மீன்கள்லாம் வந்து கடலில் இருக்குது.
எந்த மீனையும் மீனவர்கள் பிடிச்சிட்டு வரும்போது அதில் வந்து எந்த விதமான ரசாயனங்களும் தடவுறது கிடையாது. மீனவர்கள் மீனை பிடிக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, ஐஸ் மட்டும் போட்டு கொண்டு வர்றாங்க. கரைக்கு கொண்டு வந்து வியாபாரிகள் கையில் கொடுத்துட்றாங்க. வியாபாரிகள் ஏற்றுமதி பொருளை தரம் பிரிச்சிருக்கிறாங்க, ஏற்றுமதிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மற்றவங்க கருவாடுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, உப்பு போட்டு கருவாடு பண்ணுறவங்க. ஒரு சிலர் வந்து டெய்லி ஃப்ளைட்டில் அனுப்புறதுக்காக சில்டு பேக்கிங் போட்டு அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க. மற்றபடி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க கொண்டு போயிடுறாங்க. நீண்ட தூரங்கள்லேருந்து வரக்கூடிய மீன்கள், குறிப்பாக வந்து நமக்கு வந்து ஆந்திரா, அதுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய குஜராத்து, பாம்பே, கல்கட்டா போன்ற இடங்கள்லேருந்து வரக்கூடிய மீன்கள் வந்து நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க போடக்கூடிய ஐஸில் கூடுதலாக உப்பையும் சேர்த்துக்குவாங்க. உப்பும் ஐஸும் கலந்து போடும்போது அந்த ஐஸ் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாது, கரையாமல் இருக்கும். அந்த உப்பும் ஐஸும் கலந்த இது அந்த மீனுடைய உடம்புல படும்போது ஒரு வகையில் அது வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி படலமாக இருக்கும். அது ஒரு வகையில் உடம்புக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உடம்புல அரிப்பு தன்மையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தவறு, இதெல்லாம் வந்து இது தவறு, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். நீண்ட தூரங்கள்லேருந்து வரக்கூடிய மீன்களில் இந்த மாதிரி கொண்டு வர்றத தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் தெரிஞ்சு அவங்க என்ன நினைக்கிறான்னா, ஐஸு ஒரு 3 நாளைக்கு அங்கேருந்து வரும்போது ட்ராவலில் லாரியில் வரும்போது தாங்கணும், இல்லை வந்து ரயிலில் வரும்போது தாங்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இது வந்து தவறு. இதை வந்து அந்த மீனவர்களும் திருத்திக்கணும், மீன் வியாபாரிகளும் திருத்திக்கணும், மீன் வாங்குறவங்க கவனமாக பார்த்து வாங்கணும். கடற்கரைக்கு வந்து வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை வந்து அதுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டம், பாண்டிச்சேரி, காரைக்கால் உட்பட 16 கடலோர மாவட்டங்களில் ஏறக்குறைய 10 பெரிய மீன்பிடி துறைமுகங்கள் இருக்குது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் இருக்குது, கடலூர் மீன்பிடி துறைமுகம் இருக்குது, நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் இருக்குது, ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் இருக்குது, தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது, கன்னியாகுமரி மீன்பிடி துறைமுகம் இருக்குது, முட்டம் ஜேபிஆர் மீன்பிடி துறைமுகம் இருக்குது, குளச்சல் மீன்பிடி துறைமுகம் இருக்குது, தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் இருக்குது. இந்த மீன்பிடி துறைமுகங்களை மீன்வள பூங்காவா அறிவிச்சாங்கன்னா, மீன்வள பூங்கான்னு பூங்கானா மக்கள் நினைக்கிற மாதிரி இந்த நடமாடுற பூங்கா கிடையாது. மீனை பிடிச்சிட்டு வந்து வேல்யூ ஆர்டர் செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறது. மீனுடைய எறாவுடைய தோலை உரித்து அதில் இருக்கக்கூடிய வெயினை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சின்ன பாக்ஸில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை வந்து உள்ளே வச்சாச்சுன்னா பாக்ஸ் மாதிரி 1 கிலோ எறா பேக்கேஜாக வரும். இல்லை மீன் வருதுன்னா அதை கட் பண்ணி அதில் குடல், பூனாறு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த மீனை வந்து அழகாக பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இது லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மீனவர்கள் பிடிச்சிட்டு வர்ற மீனுக்கு சரியான விலை கிடைக்கும். இந்தியாவுக்கு அதிகப்படியான அந்நிய செலவாணி கிடைக்கும். குறிப்பாக தமிழகத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய 65,000 கோடி ரூபாய் அந்நிய செலவானிலேருந்து ஏறக்குறைய 80 to 90 லட்சம் கோடி ரூபாயா தமிழ்நாட்டுக்கு அந்நிய செலவாணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த அரசுகள் சிந்திக்கிறதே கிடையாது. ஏதோ மீனவர்களுக்கு வந்து சும்மா பிஸ்கட்டை அள்ளி போடுற மாதிரி, வா வா ஓடிவான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி மீனவர்களை கேவலப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் கேட்கறது எல்லாம் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் கேட்குறோம். சரி, இந்த மீன்பிடி தடை காலம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரப்போகுது. நீங்கள் கொடுக்குற இந்த 4000 ரூபா உயர்வுங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தான் கொடுக்க போறீங்க. நீங்கள் எங்களுக்கு டீசலை வந்து நான் பயன்படுத்தக்கூடிய எல்லா டீசலுக்கும் மானியத்தை கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் 6000 லிட்டர் டீசல் பிடிக்கிறேன் ஒரு கடலுக்கு, இல்லை 8000 லிட்டர் டீசல் பிடிக்கிறேன் ஒரு கடலுக்கு, அதுக்கு மானியத்தை கொடுங்க. ஏன் நீங்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் எனக்கு வந்து கொடுக்குறீங்க? அதுக்கு பதிலாக தான் நான் கேட்குறேன், தங்கத்தை கொடுங்கன்னு கேட்குறேன். 1 சவரன் தங்கத்தை கொடுங்க, நான் டீசலை போட்டுக்கிறேன். ஒரு படகு வைக்கிறதுக்கு உங்களுடைய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு என்ன? 1 கோடி ரூபா படகு வைக்கணும், நானே வச்சுக்கணும். 8 லட்ச ரூபா செலவு பண்ணி டீசல் போடணும், நானே போட்டுக்கணும். 40 லட்ச ரூபாய்க்கு வலை போடணும்னா நான் தான் என் பொண்டாட்டிக்கு தாலி அடமானம் வச்சு போட்டு வலையை வாங்கிக்கணும். நான் போய் ஒரு 8-10 பணியாளரை போட்டு நான் போய் கடலுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து கரையில் விற்கும்போது நீங்கள் டீசல் எனக்கு தரும்போதே 50 ரூபா லிட்டருக்கு அடித்து வாங்கிடுறீங்க. அடுத்தது வந்து வலை வாங்கினா ஜிஎஸ்டி போட்டுடுறீங்க, ஃப்ளோட் வாங்கினா ஜிஎஸ்டி போட்டுறீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்து இதுக்கப்புறம் நான் கரையில் கொண்டு வந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து இன்னும் கரையில் இருக்கக்கூடிய மீனை வாங்கி விற்கிறோன்னு சொல்லி ஒரு படகு மூலமாக 50 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய
அந்த முதலாளிக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? லட்சக்கணக்கான வருமானம் வந்து நீங்க வந்து அரசாங்கத்துக்காக கொடுக்குறீங்க, நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. எங்க சார் எங்களுக்கு வருமானம் இருக்குது? நான் லட்சக்கணக்கான எல்லாமே வந்து 10 லட்ச ரூபா செலவு பண்ணி போயிட்டு 8 லட்ச ரூபா மீனவர் கொண்டு வந்தேன்னா நீங்க 2 லட்ச ரூபா நீங்களா தர போறீங்க? அதாவது மீனவர்கள் நினைச்சா ஒரு நாட்டுக்கே வந்து பெரிய அளவுல கடன் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வளம் இல்லையா? மீன் வளம் கடல்ல மீன் வளம் இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? வெளிநாட்டு கப்பல்களை இந்திய கடல்ல மீன் பிடிக்கிறது அனுமதிச்சுட்டு, இந்திய கடல்ல வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி குஜராத்ல வந்து மத்திய அரசு வந்து ஒரு இது போட்டிருக்கிறாங்க. 24 மீட்டருக்கு அதிகமான படகுகளை மத்திய அரசின் கீழே பதிவு பண்ணி, அந்த படகுகள் வந்து ஆழ்கடல்ல போய் மீனை பிடிச்சிட்டு, அந்த படகே நேரடியாக போய் வெளிநாடுகள்ல இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த மீனவர்களை டைரக்டா போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லி எல்ஓபி பெர்மிட் மாதிரி கொடுக்குறாங்க. இதை வந்து நாங்க ஆரம்பத்திலே கேட்டோம். வெளிநாட்டு கப்பல்களுக்கு இந்திய கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு போல அந்த எண்டுல மீனை பிடிச்சி நாங்க போய் விற்கிறது எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டோம். இப்பதான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு சேட்டலைட் போனு கொடுங்க, தகவல் தொழில்நுட்பத்தை கொடுங்க. கடலுக்குள்ள எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டா உடனே என்னை காப்பாத்துறதுக்காக கடல் ஆம்புலன்ஸை கொடுங்க. கடல்ல ஒரு பிரச்சனை மீனவருக்கு ஏற்பட்டா உடனே ஹெலிகாப்டர் போய் தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு 4-5 இடத்துல ஹெலிகாப்டர் தளத்தை அமைச்சு அங்க ஹெலிகாப்டர் நிரந்தரமா நிறுத்தி வச்சு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இமிடியேட்டா ஹெலிகாப்டர் போய் அவரை தூக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறேன்னு சொல்லுங்க. அப்படி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருந்தா நாங்க வரவேற்போம். வாங்க, சூப்பரா சொல்லி இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் எங்க ஓட்டுன்னு சொல்ல போறோம். பிஸ்கட்டை கொடுக்கறதுல என்ன சார் இருக்கு? பொறுத்து இந்த பாப்போம். நிகழ்ச்சியை பங்கேற்ற பொழுது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் இணைந்து நன்றி. நன்றி.